கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி பார்ப்போம் மேடம் இப்போ. ஓகே சார். ஓகே ஓகே சார். கூகுள் கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் நம்ம ஜிமெயில் ஐடியிலே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே சார். இங்கே கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் டூல் வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டட் டூல் விச் இஸ் அவைலபிள் ஃபார் டீச்சர்ஸ் as well as ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்லேயே அனுப்பிடலாம். நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், அந்த கிளாஸ் ரூம்லேயே அந்த அசைன்மெண்ட்ஸை எவாலுவேட் பண்ணி கிரேட் போட்டு அனுப்பலாம், அவங்களுக்கு ரீசன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த கிளாஸ் ரூமில். நம்ம இதை நோட்டீஸ் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் ரூமை. சரி, அது எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு அந்த ப்ளஸ் சைன் இருக்குது பார்த்தீங்களா? எஸ் சார். அதுதான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுறதுக்கும் அல்லது ஜாயின் பண்ணுறதுக்கும். ஜாயின் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாம் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கிரியேட் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கிரியேட் கிளாஸ். ஓகே சார். ஐ எம் கோயிங் டு கிரியேட் எ கிளாஸ். கிரியேட் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வரும். ஸோ நம்ம அக்ரிமெண்ட் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இட் வில் ஆஸ்க் ஃபார் கிளாஸ் நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ சப்ஜெக்ட் நேம், செக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டூல்ஸ் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ a class will be created, a name called ஆன்லைன் டூல்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆன்லைன் டூல்ஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுது. அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காகனா இந்த கிளாஸ் கோடு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸு இங்கே ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் கோட் தெரியுதா உங்களுக்கு? ISX உங்களுக்கு தெரியுதா? விசிபிளா இருக்கா கிளாஸ் கோடு? இந்த கிளாஸ் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கூட இப்போ நீங்கள் லாகின் பண்ணி வரலாம். சரிங்களா? இந்த கிளாஸ் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கம்ப்யூட்டரில் கிளாஸ் ரூம் போயிட்டு ஜாயின் கிளாஸ் போட்டு இந்த கோடை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க ஆன்லைன் டூல்ஸில். சார் ஒரு டவுட் சார், அந்த கோட் வந்து எப்படி காப்பி பண்ணனும் சார்? எப்படி சார் காப்பி பண்றது? கோடை நீங்கள் காப்பி பண்ண முடியாது. நான் வேணால் காப்பி பண்ணி உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணுறேன் சாட் விண்டோவில். இல்லை அது பெருசாக தெரிஞ்சு இப்படியே கூட பார்த்து டைப் பண்ணிடலாம். ஒரு 7 லெட்டர் தான், நீங்கள் அப்படியே கூட டைப் பண்ணிடலாம். படிக்க முடிஞ்சுன்னா அப்படியே டைப் பண்ணிடலாம். அதர்வைஸ் என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம். இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, சாட் விண்டோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ, இதுதான் கோடு உங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாட் விண்டோவில் இருக்குது. அதை ஷேர் பண்ணிருக்கேன். அதை நீங்கள் அந்த யூஸ் பண்ணி அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அனதர் ஆப்ஷன் வந்து எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், மேலே 4 டைட்டில் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது, கிளாஸ் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, பீப்புள், கிரேட்ஸ். சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங்க் வந்து ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்ங்கிறது எதுக்காக அப்படின்னா உங்கள் கிளாஸுடைய நோட்டீஸ் போர்டு மாதிரி இது ஸ்ட்ரீம்ங்கிறது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன வேணால் இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் யூனிட் படிச்சுட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம். அது சொல்லலாம். அசைன்மெண்ட் அசைன் பண்ணி நீங்கள் இங்கே போடலாம். வீடியோ லிங்க் கொடுக்கலாம். எது வேணால் நீங்கள் இங்கே பண்ணலாம். அதான் வந்து ஸ்ட்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணுறேன். ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு பாருங்கள், கிளாஸ் இது ஷேர் வித் ஒரு கிளாஸ்னு போட்டிருக்கேன். ஆடு கொடுத்து ஃபைல் ஒரு டாக்குமெண்ட்டை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சின்ன டாக்குமெண்ட்டாக இருக்கிறேன், பெரிய ஃபைலாக இருக்குது. ஓகே, ஒரு டெஸ்ட் பிபிடின்னு ஒரு சின்ன ஒரு பிபிடி பவர் பாயிண்ட் ஃபைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது சின்ன ஃபைல். அது ஓகே, இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஸ்ட்ரீமில் தெரிஞ்சிடும். இப்போ
ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் இந்த ஆன்லைன் டூல்ல போயிட்டு பண்ணணுமா சார்? இது சார் இதெல்லாம் இந்த டைப் இது வந்து ஆன்லைன் டூல்ஸுங்கிறது என்னோட கிளாஸோட பேர் சார். இது ஆன்லைன் டூல்ஸுங்கிறது கிளாஸோட பேர். நீங்கள் எதில் போய் பண்ணணும்னா பாருங்க, ஸ்ட்ரீம் இருக்கு பாருங்க, இங்கே ஷேர் சம்திங் வித் ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க. தெரியுதா சார் உங்களுக்கு? சார் வந்து டைப் பண்ணிருக்காங்க. ஷேர் சம்திங் வித் ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே சார். நம்மளோட ஃபைல்ஸ் டெஸ்க்டாப்ல இருந்து எடுத்து போடலாமா சார், இல்ல கூகுள் டிரைவ்ல இருந்து எடுத்து போடணுமா? இல்ல மேடம், டெஸ்க்டாப்லயே வச்சுக்கலாம், நீங்க சிஸ்டத்துல எங்க வேணா வச்சுக்கலாம், கூகுள் டிரைவ்ல வச்சுக்கலாம், எங்க வேணா. இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆட்ல பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கூகுள் டிரைவ்னா என்ன, உங்களுக்கு ஒரு கிளவுட் சிஸ்டம். அது நீங்க எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது கூகுள் டிரைவ். இது ஃபைலுங்கிறது என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கோம், அது ஒரு யூடியூப் லிங்க். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த யூடியூப் லிங்க் கொடுத்துடலாம். நீங்க நான் இப்போ ஃபைல் ஷேர் பண்ணணும்னு என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை கொடுத்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்ல இங்க பாருங்க, இது ரீசெண்ட்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், ரீசெண்ட்ல போயிட்டு ஏற்கனவே இதை யூஸ் பண்ணனால அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஓகே கொடுத்துறேன். இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிறது தான். அது டெஸ்ட் பிபிடிங்கிறது என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல், அவ்வளோதான். இப்போ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிபிடி வந்து கிளாஸ் ரூமில் போஸ்ட் ஆயிரும், கிளாஸ் ரூமோட ஸ்ட்ரீமில் போஸ்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இதை ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணால் வியூ பண்ணலாம். இப்போ இதை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமை நீங்கள் பார்க்க முடியும். யாராவது ஆட் பண்ணி வந்தீங்களா ஸ்டூடெண்ட்டாக? வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி வரலாமே ஸ்டூடெண்ட்டா. ஹலோ சார். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார்? இல்லை மேடம், நான் சொல்கிறது இப்போ இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் இது இருக்குல்ல கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோ, இந்த பர்டிகுலர் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே ஹேண்ட்ஸ் ஆன் டியூட்டோரியல் மாதிரி இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். எஸ் சார், பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் பண்ணுங்க போதும். நான் அடுத்தது வந்து பீப்புள் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டை அந்த கிளாஸ் கோடு கொடுத்தா போதும், அந்த கிளாஸ் கோடு வச்சு அந்த ஸ்டூடெண்ட் ஆட் ஆகிக்கலாம். அதர்வைஸ் பீப்புளில் போய்ட்டு ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ நீங்கள் செய்யுங்க, அடுத்தது நான் அடுத்து சொல்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் மேடம். ஆட் பண்ணி முடிச்சு டன் கொடுங்க சார்ட்டில். so that I can check. Okay sir, okay. கூகுள் கிளாஸ் ரூம் போங்க, அந்த டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணுங்க, ஜாயின் கிளாஸ் போடுங்க. ஜாயின் கிளாஸ்ல இந்த கோட் அடிங்க, அவ்வளவுதான். சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ் தான். மூணே ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணலாம், கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம். சார் அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல போய் கிளிக் பண்ணோம். இல்ல மேடம், நீங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் போய் கிளிக் பண்ண கூடாது மேடம். அது ஸ்டூடண்ட்ஸ்ல போய் கிளிக் பண்ண கூடாது. என்ன பண்ணோம், பீப்பிள் கூகுள் கிளாஸ் ரூம் போங்க. போய்ட்டீங்களா? ஆமா. அது டாப் ரைட் கார்னர்ல ப்ளஸ் சிம்பல் தெரியுதா உங்களுக்கு? கூகுள் கிளாஸ் ரூம்ல டாப் ரைட் கார்னர்ல பெருசா ஒரு ப்ளஸ் சிம்பல் இருக்கும். நீங்க சிஸ்டம்ல இருக்கீங்களா இல்ல மொபைல்ல இருக்கீங்களா? இதுல தான் இருக்கேன், லேப்டாப்ல இருக்கீங்க. அப்ப கூகுள் கிளாஸ் ரூம் போட்டீங்கன்னா இங்க பாருங்க, டாப் ரைட் கார்னர்ல ஒரு ப்ளஸ் சைன் இருக்கா? ஆமா. அத கிளிக் பண்ணுங்க. அது என்ன இருக்கு உங்களுக்கு? ஜாயின் கிளாஸ், கிரியேட் கிளாஸ் இருக்கா உங்களுக்கு? கிரியேட் கிளாஸ். அதனால நீங்க ஜாயின் கிளாஸ் போடுங்க. நான் கிரியேட் கிளாஸ் பண்ண சொல்லல, நான் ஏற்கனவே கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன்.
2 ஜாயின் பண்ணிருக்காங்க, சில பேர் பண்ணிட்டாங்க. நான் ஜாயின் இப்ப பாருங்க, பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்க மேடம். கோமதி கண்ணன் பண்ணிட்டாங்க, பார்த்திபன் பண்ணிட்டாரு, ராதாகிருஷ்ணன் சார் பண்ணிட்டாரு. 3 பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப ஓகே சார் அதுல கிரியேட் போஸ்ட்னு ஒன்னு வருது சார். அதுல கிரியேட் போஸ்ட்னு ஒன்னு வருது. காட் டெக்னிக் கீழ ஒன்னு கொடுத்திருக்காங்க. எதுல மேடம்? நான் இப்ப உள்ள வந்துட்டேன். வந்த பிறகு அதுல வெளியில ஒரு விண்டோ, அதுக்குள்ள விண்டோ கிரியேட் போஸ்ட். அதான் மேடம், அது வந்து என்ன ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, கிரியேட் போஸ்ட் எதுக்காக கேட்டீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக. ஸ்டூடண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடவா சார்? அது இல்ல, அது ஜஸ்ட் விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல காட் டெக்னிக் கொடுக்கணுமா? சார் பார்த்திபன் சார் அடிச்சிருக்காரு பாருங்க. ஹாய் சார், ஐ ஹேவ் ஜாயின்ட் அங்க அடிச்சிருக்காரு, போஸ்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? பார்த்திபன் சார் ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு, ஹாய் சார், ஐ ஹேவ் ஜாயின்ட் அப்படின்ட்டு. இதான் வந்து ஸ்டூடெண்ட் போஸ்ட். ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃப்க்கு கம்யூனிகேட் பண்றது. அதை நம்ம டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்ல. நான் சொன்னது தெரியுதா உங்களுக்கு? போஸ்ட்டுங்கிறது இங்கே பாருங்க, நீங்கள் கூட இப்போ ஹலோ நடிச்சிருக்கீங்களா? அதான் போஸ்ட். ஸ்டூடெண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃப்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக போஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் பண்ணிக்கலாம், ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் யாரும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை டிசேபிள் பண்ணலாம். அதான் நான் சொல்ல வர்றேன். சரிங்களா? அது தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்வான்ட் மெசேஜ்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அவங்கள போஸ்ட் பண்ண அலோவ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த போஸ்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் எங்க சார் இருக்காது? இங்கே ஸ்க்ரீனில் பாருங்க. சரி, அது கிளாஸ் ரூமில் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. கிளாஸ் ரூம் போகிறீங்களா, அது வந்து ஸ்டாஃப்க்கு தான் வரும், உங்களுக்கு வராது. நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணியிருக்கீங்களா, ஸ்டாஃப்க்கு தான் வரும். இங்கே பாருங்க, ஸ்டாஃப்ல செட்டிங்ஸ் இங்கே மேலே ஒரு ஐக்கான் இருக்கா, ஒரு வீல் மாதிரி ஐக்கான் இருக்கா? அந்த வீல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாஃப் மட்டும் தான் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே சார். அது ஜெனரல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆர் ஏபிள் டு see the screen? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட். தெரியுதுங்க சார். அத ஸ்ட்ரீம்ல பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட் இருக்கு பாருங்க. ஆமா. அதுல 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஒன்லி கமெண்ட் அப்படின்னு இருக்கு, ஒன்லி டீச்சர்ஸ் கேன் போஸ்ட் ஆர் கமெண்ட் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். இல்ல அவங்க கமெண்ட் பண்ணலாம் பட் போஸ்ட் பண்ணக்கூடாது. 2 ஆப்ஷன், ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு மேடம். போஸ்ட்னா தே கேன் ஷேர் த டாக்குமெண்ட் வித் யூ, அதான் போஸ்ட். கமெண்ட் அப்படிங்கிறது வேற. கமெண்ட் எதுக்காகனா, நீங்க ஒரு போஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட். அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்ட்ரீம்ல எதுவுமே அவங்களோட மெசேஜ் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்லி டீச்சர்ஸ் கேன் போஸ்ட் ஆர் கமெண்ட் இதை கொடுத்தீங்கன்னா nobody can enter any message in your class. அதான் ரொம்ப சேஃப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும் நீங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷில் தான் இருக்கு. படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்க, இன்னும் ஓவரால் கிரேட் இருக்கு, கிரேட்ஸ் போடுறது, டோட்டல் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. கூகுள் கிளாஸ் ரூம் நிறையா இருக்குது, விஷயம் இருக்குது. நம்ம எல்லாமே ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரீம் பாருங்கள், ஸ்ட்ரீமில் பார்த்துட்டோம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறது. அடுத்தது கிளாஸ் ஒர்க். கிளாஸ் ஒர்க்குங்கிற டேப் இருக்குல்ல, அது பார்ப்போம். கிளாஸ் ஒர்க்குங்கிற டேப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் அசைன் பண்ணுறதோ அல்லது ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கிரியேட்டில் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் அப்படி கொடுத்தீங்கன்னா பாருங்க, இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அசைன்மெண்ட் இருக்கு, குவிஸ் அசைன்மெண்ட் இருக்கு, கொஸ்டின் இருக்கு, மெட்டீரியல், ரீயூஸ் போஸ்ட், டாபிக். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டாபிக் அதை எப்பயுமே போட்டுடணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ யூனிட் 1 அந்த மாதிரி நீங்கள் டாபிக் அசைன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த டாபிக்கான அசைன்மெண்ட்லாம் நீங்கள் அசைன் பண்ண முடியும். ஸோ டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? யூனிட் 1 போட்டு நீங்கள் என்ன டாபிக் வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ அடுத்து அசைன்மெண்ட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் அசைன்மெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டு கிரியேட்டிங் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த அசைன்மெண்ட் டைட்டில் அது. அந்த அசைன்மெண்ட்டுக்கான ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட்டுக்கு
எவ்வளோ கிரேடு பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க் அந்த அசைன்மெண்ட்டுக்குன்னா நீங்கள் 10 மார்க் கொடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா நம்ம கிளாஸோட பேர். இது ஆல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? இப்போ பாருங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். நம்ம இப்போ கொடுக்க போகிற அசைன்மெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போக போகுது. இல்லை நீங்கள் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அசைன் பண்ணலாம். ஆனால் பை டிஃபால்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இது பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்து டியூ டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அசைன்மெண்ட்னாவே கண்டிப்பாக என்ன இருக்கும், உங்களுக்கு டியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. சரியா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மண்டே வந்து 5:30 தட் இஸ் 17:30 அப்படின்னு வச்சிங்கன்னா மண்டே 17:30 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும், நாளைக்கு 17:30 வரும் தான் அதுக்கு டைமு. அதுக்குள்ளே நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க் அசைன் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும், லேட் சப்மிஷன் சொல்லிட்டு அது மாதிரி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் கிரேடிங்லேயே. இப்போ எந்த டாப்பிக்கில் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, யூனிட் 1ல் அந்த டாபிக் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி தான் பாருங்கள் 3 ஆப்ஷன் வரும். அசைன் ஒன்று இருக்கும், ஷெட்யூல் ஒன்று இருக்கும், சேவ் டிராஃப்ட் ஒன்று இருக்கும். 3 ஆப்ஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு மேலே? இருக்கு சார். அதில் அசைன் ஷெட்யூல், சேவ் டிராஃப்ட், டிஸ்கார்ட் டிராஃப்ட். ஆமாம் சார். இப்போ இதில் அசைன் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு அசைன் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வியூ த அசைன்மெண்ட் இன் யுவர் ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த அசைன்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஷெட்யூல் கொடுத்தீங்கன்னா எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த நான் அசைன்மெண்ட் இங்கே போட்டிருக்கேன், பட் அது வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியாது. இப்போ புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும்? அசைன் என்ன ஆகும், இமீடியட் எஃபெக்ட். அசைன் பண்ண இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த நம்ம கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அசைன்மெண்ட்டை பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா சார்? ஓகே சார். ஓகே. அது ஷெட்யூலுக்கு கேட்டிங்கன்னா நம்ம இந்த அசைன்மெண்ட்டையே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ ரிலீஸ் பண்ணலை அசைன்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுமா? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டோம். ஆமாம், அந்த அசைன்மெண்ட்டே வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது, நாளைக்கு 10 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகணும் எனக்கு அந்த அசைன்மெண்ட் நினச்சினா நாளைக்கு 10 மணிக்கு தான் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் நான், பட் வேலையை முடிச்சு வச்சுக்கலாம். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் நாளைக்கு 10 மணிக்கு தான் தெரியும். அது வரலாம் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியாது. இது வந்து ஷெட்யூல் அசைன்மெண்ட்டு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ் டிராஃப்ட்னு எதுக்காகனா, இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, சண்டே ஃப்ரீ டைம் கிடைக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க. அது இருக்கும் உங்கள் டிராஃப்ட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகாது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டிராஃப்ட்டில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், அந்த டிராஃப்ட் எடுத்து அசைன் பண்ணிக்கலாம். எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ எடுத்து அசைன் பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி சேவ் டிராஃப்ட்டில் வச்சுக்கலாம். சேவ் டிராஃப்ட்டில் வச்சுக்கிட்டு எப்போ நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் சேவ் டிராஃப்ட். புரியுதா சார்? இந்த 3 ஆப்ஷனும் வருது சார். அது புரியுது. அதுல எடிட் அசைன்மென்ட்னா கூட மறுபடியும் டைட்டில் கூட மாத்திக்கலாமா? அப்போ எடிட் அசைன்மென்ட்னா? ஆமா சார். ஓகே சார். ஓகே. இப்போ வந்து நான் அசைன் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட் இந்த கிளாஸ் ரூம்ல வந்துடும். நான் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, உங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம்ல வந்துடும். கிளாஸ் ரூம்ல வர்றது மட்டும் இல்லை, இந்த அசைன்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மெயிலில் வந்துடும். இப்போ யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் அடித்த இந்த பாருங்க, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, பார்த்திமன் இருக்காரு, கோமதி இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் மெயிலில் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் அசைன்மெண்ட்டு. ஓகே. இதுதான் அந்த அட்வான்டேஜ் இதில் அந்த கூகுள் கிளாஸ் ரூமில். இப்போ ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், அதில் அந்த அசைன்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே தான் இருக்கு. அதில் இங்கே பாருங்க, இங்கே மேலே பாருங்க, ஹக்கோ கிரியேஷன்ஸ் போஸ்டட் எ நியூ அசைன்மெண்ட் கிரியேட்டிங் கூகுள் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணலாம். இத்தனை பேர்த்துக்கு அசைன்மெண்ட் இருக்குது, இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ண இப்படி வந்திருக்கு, இத்தனை பேர்த்துக்கு அசைன் ஆகிருக்கு. நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னா என்ன ஆயிடும் சார், இது வந்து அசைன்டுன்னு இருக்குல்ல சார், அப்போ வந்து டேர்ன்ட் இன்னு மாறிடும். இங்கே மேலே 2 இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் அந்த யாராவது ஒருத்தர் அந்த அசைன்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி டேர்ன் இன் பண்ணுங்களேன், அப்போ என்ன ஆயிடும், டேர்ன்ட் இன் மாறிடும். யாராவது ஒருத்தர் anyone can do that. அந்த அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்க, ஜஸ்ட் ஏதாவது டைப் பண்ணி டர்ன் இன் பண்ணிருங்க. அந்த கிளாஸ் ஒர்க்கில் போயிட்டு அந்த அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுங்க.
இல்லை என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். இந்த வந்து டியூ இது டுமாரோன்னு டைம் கொடுத்ததால அது மாதிரி வந்துட்டு சார். இல்லை அப்படி வராது சார். இல்லை டியூ டேட் தான் சார் டுமாரோ. அதாவது நாளைக்கு எண்டு வரலாம், நாளைக்கு 5:30 வரும் டைம், அதான் மேக்ஸிமம் டைம். இப்போ நீங்கள் இப்போயே பண்ணலாம். நான் இப்போயே அசைன் பண்ணிட்டேன். பாருங்க, ஒருத்தர் பண்ணிட்டார் பாருங்க. பார்த்திபன் சார் டேர்ன் இன் பண்ணிட்டாரு. அசைன்மெண்ட்டை டேர்ன் இன் பண்ணிட்டார். ஸோ அவர் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் சார். இது ஒரு 4 பேர் சப்மிட் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு இதை பாருங்க. சொல்லுங்க மேடம். சார் பண்ணோம் அசைன்மெண்ட் வருது சார். எங்க உங்களுக்கு அசைன்மெண்ட் வராது. நீங்க வந்து ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. இல்ல உங்க ஸ்கிரீன்ல என்ன வருதுன்னு சொல்லுங்க. சார் ஆல் அசைன்ட் ரிட்டர்ன்ட் மிஸ்ஸிங் வருது சார். 2 பேர் பண்ணிட்டாங்க, 2 பேர் டர்ன் பண்ணிட்டாங்க. இல்ல கோமதி பண்ணிட்டாங்க. கிளாஸ் ஒர்க் தானே சார்? கிளாஸ் ஒர்க் இல்ல மேடம். நம்ம இதுலயே ஸ்ட்ரீம்லயே பாத்தீங்கன்னா கூகுள் இதுல கிளாஸ் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. ஓகே சார், அது கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஓபன் ஆகுது, என்ன சொல்லுது, என்ன வருதுன்னு சொல்லுங்க. கிளாஸ் ரூம்ல நம்ம ஆன்லைன் டூல்ஸ்ங்கிறது கிளாஸ். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லயே உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். எனக்கு நான் ஸ்டாஃப்ங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு வேற மாதிரி வரும். ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? ஹலோ, சரி பாருங்க. இப்போ இவங்க அபிராமி வந்து டர்ன் இன் பண்ணிட்டாங்க. பார்த்திபன் சார் பண்ணிட்டாரு. 2 பேர்த்துக்கு நான் கிரேடு போடுறேன்னா பாருங்க, கவனிங்க. இங்கே கிரேடு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் 8 ஃபர்ஸ்ட் எப்படின்னா கிரேட் போட்டு நீங்கள் அசைன் பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். 2 பேர்த்துக்கு இப்போ என்ன பண்ணிட்டேன், கிரேட் போட்டேன். கிரேட் போட்டு இப்போ ரிட்டர்ன் போட்டேன்னா இந்த கிரேட் வந்து என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு கம்யூனிகேட் ஆயிரும். 2 கிரேட் போட்டிருக்கேன்ல உங்களுக்கு. இப்போ கோமதி வந்திருக்காங்க, அவங்களுக்கு இப்போ கிரேட் போடணுன்னா இப்போ போட்டுடுறேன். போட்டு ரிட்டர்ன் கொடுத்தோன்னா இந்த அசைன்மெண்ட்டோடைய கிரேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிகேட் ஆயிரும். சரிங்களா? ஓகே சார். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா மேடம் உங்களுக்கு? அவ்வளோதான், பாருங்கள் கம்யூனிகேட் ஆயிரும். ரிட்டர்ன் கொடுத்தனா போதும், இந்த 3 பேர்த்துக்கும் மெயிலில் கம்யூனிகேட் ஆயிரும். ஓகே சார். நீங்கள் அசைன்மெண்ட்ஸில் எதுவுமே அனுப்பலை. நீங்கள் இதே சப்போஸ் ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா, பிடிஎஃப் பாருங்கள் சார் அனுப்பிச்சிருக்காரு. ராதாகிருஷ்ணன் சார் வந்து ஏதோ கூகுள் டாக் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா என்ன பண்ணலாம், இங்கேயே நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு எவாலுவேட் பண்ணி ஏதாவது கமெண்ட் அடிக்கணும்னா கூட அடிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே சார். இங்கே இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வேறு ரெட்டர் மார்க் எடுத்துகிட்டு ஹைலைட் பண்ணியோ அல்லது சுழிச்சோ காமிச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இப்போ அதை ஹைலைட் பண்ணி காமிச்சு ஹைலைட் பண்ணலாம். பாருங்கள், கமெண்ட் அடிக்கிறேன். கமெண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, நான் பண்ண கமெண்ட்டோட அவருக்கு அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் ரிட்டர்ன் ஆகும். அதை கிரேடும் நான் அசைன் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ கிரேட் அசைன்மெண்ட்டு அவர் அனுப்பிச்ச டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், எவாலுவேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, கவனிச்சுனே தெரியும். தேங்க்ஸ் சார்னு போட்டிருக்கேன் நான். இதான் என்னுடைய எவாலுவேஷன். இங்கே கிரேட் கொடுத்துருக்கேன். இப்போ ரிட்டர்ன் கொடுத்தேன் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் சாருக்கு நான் பண்ண கமெண்ட்டோட கிரேடு போகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி அனுப்பலாம். ஓகே, இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பார்த்துட்டோம். ஸ்ட்ரீம் அண்ட் கிளாஸ் ஒர்க் பார்த்துருக்கோம். கிளாஸ் ஒர்க்லேயும் நிறையா இருக்குது. இந்த ஷார்ட் டைமில் அவ்வளோ முடிக்க முடியாது நம்ம. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது, அதுலேயே குவிஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குவிஸுங்கிறது ரொம்ப ஈஸி தான். கூகுள் ஃபார்ம்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, வெபினாரில் நிறையா பண்ணியிருப்பீங்க கூகுள் ஃபார்ம்ஸு. அதே மாதிரி தான் குவிஸ். நீங்கள் அது மட்டும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. குவிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் அதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
அதான் வந்து குவிஸ். கிளாஸ் ஒர்க் எடுத்துட்டுருங்க, அதில் கிரியேட்டில் போயிட்டு குவிஸ் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டைட்டில் கொடுத்துருக்கீங்க. இப்போ blank குவிஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் டைட்டில் கொடுத்துருக்கீங்க. பாருங்க கொஷின்ஸ் அடிக்கிறோம். நம்ம கொஷின்ஸ்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சூஸ் பண்ணிக்கலாம் தான் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறேன், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் சார். இந்த இதில் கொஸ்டின்ஸில் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், ஆமாம் சார், அப்புறம் ஃபார்முலாவெல்லாம் இதில் டைரெக்டாக டைப் பண்ண முடியல. ஆமாம் பண்ண முடியாது சார். நம்ம வேர்டில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி பேச வரமாட்டேங்குது சார். வேர்ட்லேருந்து காப்பி பண்ணாலும் அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்லாம் போயிடுது. அதுக்கு வேற என்ன, நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கும் பொழுது அதெல்லாம் ஃபார்முலா எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா கண்டிப்பா சார். இல்ல பண்ணலாம் சார். அது வழி இருக்கு, அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார், ஒரு வீடியோ போட்டுறேன் சார் உங்களுக்கு வேணா. தேங்க் யூ. அது நிறைய பண்ணலாம் சார். அந்த மாதிரி உங்களுக்கு டயகிராம் உங்க பென்சில் ரிங்ல ஒரு தடவை இதே ஒன்ல யூஸ் பண்ணினேன். அது வேற ஏதோ ஒரு அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு வெப்சைட் பேரு ஞாபகம் இல்ல, ஏதோ கோட் ஏதோ வரும். ஓகே சார். அதுல அடிச்சு ஜேபிஜி ஃபைலா கன்வெர்ட் பண்ணி போட முடியும். ஓகே. வேற ஏதாவது ஈஸி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்புறம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இப்போ இது மாதிரி பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்ட் ஆன்சருக்கு ஆன்சர் கீ கொடுத்துட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சர்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னா 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு டன் கொடுக்குறோம். இந்த கொஷின் வந்து மேண்டேட்ரின்னு நினச்சிங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், ரிக்வயர்டு கொடுத்துடலாம். அப்போ இந்த கம்பல்சரி அட்டன் பண்ணிடுவோம் இந்த கொஷின் ஸ்டூடெண்ட்ஸு. யூ கேன் கொஷின்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ஆட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த கொஷின் ஆட் பண்ணலாம். அடுத்த கொஷின் மல்டிபிள் சாய்ஸோ அல்லது செக் பாக்ஸோ ட்ராப் டவுன் விச் எவர் வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆன்சர்ஸ் இதுவரை ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கடைசியாக நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் த ஸ்ட்ரீம். ஸோ என்ன பண்ணலாம், இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் த குவிஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஒரே ஒரு கொஷின் தான் எடுத்திருக்காங்க. இதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு கொஷின் எடுத்திருக்கேன், இந்த கொஷின் எடுத்து இப்போ சென்ட்னு கொடுத்துட்டு என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரீமில் ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த குவிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு குவிஸ்ன்னு வரும். நீங்கள் இதை என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிவிட்டு இது இப்போ டர்ன் இன் பண்ணலாம். இதில் பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த குவிஸ் அனுப்புறதுக்கு மேண்டேட்ரியாக நீங்கள் இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் இமெயில் அட்ரஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ப்ரெசன்டேஷன், ப்ராக்ரஸ் பார், ஒவ்வொரு கொஸ்டின் சப்போஸ் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா குவிஸில் ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அந்த ப்ராக்ரஸ் பார் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கொஸ்டினை நீங்கள் ஷஃபில் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஷஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் குவிஸை பொறுத்த வரலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரும் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த குவிஸோட ஆன்சர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவான். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ 10 கொஸ்டின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 2, தேர்டு கொஸ்டினுக்கு வந்து 3 இன்னும் ஆன்சர் சொல்லிடுவான். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்க என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன ஷஃபில் கொஸ்டின் ஆர்டர் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த கொஸ்டின் ஆர்டர் மாறிடும். ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது, அதே கொஸ்டின் தான் அவங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. அந்த ஆர்டரில் தான் வரும்னு சொல்ல முடியாது. கொஸ்டின்ஸ் அதே தான் இருக்கும். பட் நமக்கு ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வந்தது, வேற ஒருத்தர் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும், அது 5வது கொஸ்டினாக போகும். ஸோ என்ன ஆகாது, ஈஸியாக காப்பி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த ஷஃபில் கொஸ்டின் ஆர்டர் தான் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங் எதில் சார் போனீங்க சார்? இங்கே இருக்குது சார். இந்த பாருங்கள், இந்த வீல் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், மேலே பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆமாம். மேலே பாருங்கள், வீல் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதான் செட்டிங்ஸு. அதெல்லாம் இருக்குது. ஓகே.
அதில் தான் வந்து Okay, sir. ப்ரெசன்டேஷனில் சஃபில் இருக்குது, ப்ராக்ரஸ் பார் இருக்குது. ப்ராக்ரஸ் பாருங்கிறது நீங்கள் 10 கொஸ்டின் ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா ப்ராக்ரஸ் பார் குட்டியாக இருக்கணும். எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரில் தெரியுங்களா உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் அந்த மாதிரி தான். 10 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் ஆயிரும். இது சஃபில் பண்ணுறதுக்கு. இது அனதர் ரெஸ்பான்ஸ், மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆமா சார் இருக்கு. இமிடியேட்லி ஆஃப்டர் சப்மிஷன் இருக்கு பாருங்க, ரிலீஸ் கிரேடு. என்ன ஆயிரும்னா இங்கே பாருங்க, கவனிங்க, ஒவ்வொரு தடவை இந்த குவிஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே கிரேட் ரிலீஸ் ஆகும். இல்லை அந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூன்னு கொடுத்துடலாம். இதுதான் நமக்கு வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரை இதுதான் பெட்டர். இமிடியேட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே ஸ்கோர் பார்த்துருவாங்க. எனக்கு 10க்கு 4 வந்துச்சு, எனக்கு 10க்கு 5 வந்துச்சுன்னு என்ன பண்ணிடுவான், அதை ஷேர் பண்ணிடுவான் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி எல்லாமே சரியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. இந்த லேட் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ கொடுத்தினா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஸ்கோர்னே தெரியாது, அவனுக்கு தெரியக்கூடாது. அப்போ எல்லாரும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும், நம்ம கிளாஸில் வந்து தான் அந்த ஸ்கோரை ரிவீல் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்டு கொஷின்ஸ் தெரியணுமா, அவங்களுக்கு ஒரு கொஷினை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணணுமாங்கிற ஆப்ஷன் இருக்குது. கரெக்ட் ஆன்சர்ஸ் சொல்லணுமா அங்கேயே, இல்லை அதுவும் வேண்டாம் அது ரிமூவ் பண்ணி, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள். ஆக்சுவலாக பாயிண்ட் வேல்யூஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு கொஷினுக்கு எவ்வளோ பாயிண்ட், 2 மார்க்கா 5 மார்க்காங்கிறது இருக்கலாம். பட் இது ரெண்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். கரெக்ட் ஆன்சர்ஸ் தெரியக்கூடாது மோஸ்ட்லி, அதே மாதிரி மிஸ்டு கொஷின்ஸும் தெரியக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா லேட் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ கொடுத்தது தான் பெட்டர். இது கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸ்கோர் தெரிஞ்சிடும். அப்புறம் அதை எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. இதான் வந்து ஆன்லைன் கிளாஸ். ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் எனக்கு வந்து கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் வருது உங்க ஸ்கிரீன் இல்லையா? இல்ல, அதாவது 3 ஆப்ஷன் இருக்கு சார். ஜெனரல் ஒன்னு இருக்கு, அதே மேல பாருங்க. ஜெனரல் தான் நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க. ஜெனரல் தான் பிரசன்டேஷன் ஒன்னு இருக்கு. கிளிக் பண்ணிருக்கேன். ஏ சார், ஜெனரல் தான் பார்த்தேன் சார். அதுல அடுத்ததுல பாருங்க பிரசன்டேஷன் ஒன்னு இருக்கு பாருங்க, அதுல பக்கத்துலயே மேல. ஆமா ஆமா சார். குவிஸஸ் பிரசன்டேஷன் இருக்கு. குவிஸஸ் ஒன்னு இருக்கு. ஆமா சார் குவிஸஸ். அதனால இந்த ஆப்ஷன் வரும். ரைட் சார் இருக்கு. அதான் சார். இதெல்லாம் இருக்கு சார். கரெக்ட். நான் அதை மட்டும் பார்த்து ஜெனரல்லே இருக்கு. நான் அதுலயே பாத்தீங்கன்னா ஜெனரல்ல பாத்தீங்கன்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கு. அது கம்பல்சரி இமெயில் அட்ரஸ் வாங்கும். இது தேவையில்லை. ஏன்னா ஆக்சுவலா நம்ம எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான். இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை யூஸ்வலா. இது எப்போ கேட்போம் அப்படின்னா நம்ம புதுசா ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதை கேட்போம். கூகுள் ஃபார்ம்ஸ் இப்போ வெபினார்லாம் பண்ணும்போது இதை இந்த டிக் பண்ணியிருப்போம். அப்பதான் இமெயில் அட்ரஸ் அவங்க கொடுப்பாங்க, கம்பல்சரி என்டர் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம இமெயில் அட்ரஸ் வாங்கி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தேவையில்லை, இந்த கரெக்ட் இமெயில் அட்ரஸ் தேவையில்லை. இங்கே லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரே டைம் அட்டன் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு டைம் தான் அந்த குவிஸ் அட்டன் பண்ண முடியும். செகண்ட் டைம் தே cannot attend with the same email ID. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு அட்டன் பண்ணிடலாம் அவங்க. ஆனால் அந்த அதே இமெயில் ஐடி வச்சுட்டு அவங்க ஒரு தடவை அட்டன் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ். பிரசன்டேஷன் அண்ட் குவிஸஸ் அவ்வளோதான் சார் ஆப்ஷன். இதில் சென்டரில் வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஷார்ட் இது யூஆர்எல் இருக்குல்ல சார், சென்டரில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சென்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் சென்ட் வயா இமெயில். இது ஃபஸ்ட் இருக்கிறது இமெயில். ஏற்கனவே வீடியோவில் இதை போட்டிருக்கேன் நான். செகண்ட் ஆப்ஷன் வந்து லிங்க்கு. அந்த லிங்க்கில் வந்து இந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் லிங்க் கிடைக்கும். பெருசாக எல்லாம் சின்னதாக கிடைக்கும். இந்த லிங்க்கு தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், எங்கே ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிங்கன்னா குவிக் புக் காப்பி ஆயிரும். இப்போ இது வந்து இப்போ கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை சார். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிளாஸ் ரூமில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரீம்லேயே வந்துடும். இங்கே வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வேறு யாரோ கனெக்ட் பண்ணால் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும், நல்ல லிங்க் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை நீங்கள் ஷேர்லாம் பண்ண தேவையில்லை. கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னாவே டீமில் அந்த குவிஸ் வந்துடும் பாருங்க. ஓகே. ஆன்லைன் டூல்ஸில்
பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது பாருங்க சார். ஆமா சார், அதில் வந்துருது. அதில் பார்த்துக்கலாம். அதான் கூகுள் ஃபார்ம்ஸ். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி குவிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே இருக்குது பாருங்கள். நம்ம கிளாஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி இருக்கும், டிராஃப்ட் இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும், குவிஸ் ஓப்பன் ஆகும். அவங்க அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். இது கிளாஸ் ஒர்க் சார். அடுத்தது பீப்புள். இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் கோடை கொடுத்து ஆட் பண்ணோம். நீங்கள் எல்லாம் அப்படி தான் ஆட் ஆகி வந்திருக்கீங்க. இதே வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே சமயத்தில் ஆட் பண்ணுறதா இருந்தால், ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸல்லையோ அல்லது வேர்ட்லேயே என்ன பண்ணலாம், கமா செப்பரேட்டட் ஃபார்மேட்டில் ஐடியை வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடியை வச்சுக்கணும். கமா செப்பரேட்டட் ஃபார்மேட்டில் ஸ்டூடெண்ட்ஸோடைய இமெயில் ஐடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இவ்வளோ இமெயில் ஐடி நான் ஷேர் பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைப் எ நேம் ஆர் இமெயில் இருக்குது பாருங்கள். டைப் எ நேம் ஆர் இமெயில். அதில் வந்து அந்த மல்டிபிள் இமெயில் ஐடிஸை காப்பி பண்ணுறேன். நிறைய காப்பி, அதில் காப்பி. இப்போ பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ண இதெல்லாம் ஒரே இதாக தான் இருக்கும், ஆட் ரெசிபின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் கம்மா செப்பரேட் பண்ணணும். கம்மா அந்த செப்பரேட்டட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். இப்போ பாருங்கள், எல்லா இமெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ இன்வைட் பண்ணிட்டா என்ன ஆகும், உங்களுக்கு இத்தனை இமெயில் ஐடிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக இன்விடேஷன் போகும், மெயில் போகும். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி. ஸோ அதை நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன், அனுப்பல. ஆக்சுவலாக இது மாதிரி நீங்கள் ஈஸியாக அனுப்பிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதா டவுட்ஸ் இருக்கா சார்? ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது இவ்வளோ தான் சார். அடுத்து கிரேடு. கிரேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் கிளாஸில் அதுவாக கிரேட் போட்டுருக்கோம் சார். நம்ம அங்கே என்டர் பண்ண கிரேட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குவிஸுக்கும் நம்ம குடிக்கிற ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிரேட் போட்டே வந்துடும். அப்புறம் ஓவரால் கிரேடு வந்துடும் சார். இது ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து நம்ம கடைசியில் இருக்க கிரேடு சார். கிரேடுங்கிற ஆப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காத மாதிரி கூட வச்சுக்கலாம் சார். இதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் சார். ரொம்ப நிறைய இருக்குது, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதெல்லாம் முடிக்க முடியாது. அதை வந்து முடிச்சிருக்கேன் சார். அடுத்து வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சார் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா கூகுள் கிளாஸ் ரூம் உங்களுக்கு? நோ சார், நோ டவுட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஜாம் போர்டு ஒன்று இருக்குது கூகுள்லேயே பாருங்கள். நம்ம ஜிமெயிலேயே இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஜாம் போர்டுன்னு இருக்கும். இது எதுக்காகனா நம்ம ஒயிட் போர்டு மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். நம்ம காலேஜஸ்லாம் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டாக ஏதாவது எழுதலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாம் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜாம் போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இனிஷியலாக பிளாங்காக இருக்கும். இந்த பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ ஜாம்னு இருக்குது பாருங்கள், பாட்டம் ரைட்டில். தெரியுதுங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். எங்க சார், எங்க அது? இங்க சார் பாட்டம் ரைட் கார்னர்ல நியூ ஜாம் அப்படின்னு இருக்கு. தெரியுதுங்களா? அப்போ you don't have a jam yet வருது. ஆமா, அது மாதிரி அதான் மேடம், அதான் கீழ பாருங்க, டாப் பாட்டம் ரைட்ல பிளஸ் நியூ ஜாம். ஆமா சார், இருக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு. அதான் அத கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து சார் நியூ ஜாம்ன்ட்டு அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. அத கிளிக் பண்ணா நியூ ஜாம் வந்துரும். இந்த பென்சில் அப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, அன்டைட்டில் ஜாம் வந்துருச்சு. இது நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஜாமுக்கு டைட்டில் கூட கொடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். சப்போஸ் நீங்கள் நிறையா வரைஞ்சலாம் காமிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், டூல் பாருங்கள். இது பென் டூல் ஃபஸ்ட் இருக்கிறது, இது மார்க்கர் டூல், இது ஹைலைட்டர், ப்ரஷ், இந்த மாதிரி இருக்குது. என்ன கலர் வேணால் மாற்றிக்கலாம். இது எரேசர், இது பாயிண்டர், இது ஸ்டிக்கி நோட்ஸ், இது இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இது லேசர். கவனிங்க, இது வந்து பென். பென்னில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வேணால் எடுத்து எழுதலாம் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார், கரெக்ட்டா சொல்லுங்க. கேக்குது சார், கேக்குறோம். ஓகே, பாருங்க, பென்ல வந்து கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க
ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நீங்கள்? பண்றோம் சார். இருக்கு அதான் சார். மேடம் இந்த பாருங்க பென்னு மார்க்கர் இதெல்லாம் மார்க்கர் பண்ணி ஆமாம் ஆமாம் எரேஸ் பண்ணலாம், இப்படி எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டயக்ராம்லாம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயக்ராம்லாம் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ரிங்லாம் போகிறதுக்கு வேறு டூல்லாம் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இதில் வீடியோவில் வேணால் உங்களுக்கு போட்டுறேன் உங்களுக்கு இந்த பென்சில் ரிங்ஸ்லாம். இப்போ நீங்களே ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ பென்சில் ரிங்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக மார்க்கர் எடுத்துக்கிட்டு ஈஸியாக நீங்கள் போடணும். இப்படி போட்டுருலாம், போட்டு அனுப்பிச்சலாம். இல்லை நீங்கள் நெட்டில் இருந்தால் கூட ஏதாவது இமேஜ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் ஏதாவது விஷயம் இருந்தால் கூட அதை ஷேர் பண்ணிப்பேன். நான் கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க இப்போ ஒரு இமேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்க இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்க இந்த இமேஜ் வந்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு இமேஜ்? தெரியுது சார். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா அதுக்குள்ளே நீங்கள் மார்க் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதை மூவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க மூவ் பண்ணிக்கலாம். அப்படி கடைசியாக இருக்கிறது லேசர் டூல். லேசர் டூல் இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல டெம்பரரி ஹைலைட் பண்ணி காமிக்கணும், லேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். இப்படி போட்டிங்கன்னா கோடு அப்படியே மறைஞ்சிரும். அதான் லேசர் டூல். இப்படி மார்க் பண்ணி காமிக்கலாம். அப்படி இந்த இடத்துல பாருங்க அப்படின்னா இதை அப்படி மார்க் பண்ணி காமிக்கலாம். அது லேசர் டூல். அப்புறம் பாருங்கள் இன்செர்ட்டில் கூகுள் இமேஜ் சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் நெட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்து காமிச்சிடலாம். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். இப்போ பென்சின் அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்கள் பென்சில் ரிங் இங்கேயே வந்துடுது. நீங்கள் வரையணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கூகுள் இருக்கிற இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அட்வான்டேஜ். நம்ம எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. பாருங்கள் மேடம் இப்போ நல்லா தெரியுதா மேடம்? ரிங்கு தொங்கல்லாம் எல்லாம் நேரம் இருக்கு பாருங்க. ஆமாம் சார். வந்து கோபதி மேடம் சொன்னாங்க குழந்தையா இருக்குன்னு. நல்லா இருக்கேன் மேடம். இப்போ இதான் மேடம் இது இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் வந்து இமேஜை கூட போட்டுக்கலாம், வீடியோ இது வேணால் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். இதான் வந்து ஜாம்போர்டு. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டூல் மேடம். இது ஒரு போர்டு மட்டும் கிடையாது, மல்டிபிள் போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கீழே இருக்க கிரியேட் ஃப்ரேம்ஸ் இருக்குது பாருங்கள். இது செகண்ட் ஃப்ரேம், இது தேர்ட் ஃப்ரேம். இது மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணிக்கலாம், அதை ஷேர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அல்லது பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மேடம் இதில். பாருங்கள் லிங்கை ஷேர் பண்ணலாம் அல்லது டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப். அப்போ என்ன ஆயிரும், நாம் இதுவரையிலும் பண்ண 3 ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த போர்டில் அந்த 3 போர்டும் ஒரு பிடிஎஃபாக சேவ் ஆகிடும். ஸோ அந்த பிடிஎஃபை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்போ வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண ஜாமுக்கு என்னது, நம்ம ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி தானே, அந்த ரஃப் ஒர்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் ஜாம் இப்படி கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேமில் இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜாம் டாட் பிடிஎஃப்னு சேவ் ஆகுது. பார்த்தீங்களா? கீழே பாருங்கள் இங்கே இருக்கா மேடம்? சார் ஃபஸ்ட் ஜாம் டாட் பிடிஎஃப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், பிடிஎஃபாக ஓப்பன் ஆகும் பாருங்கள். நாம் பண்ண ஜாமு வந்து இப்போ பிடிஎஃப் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு போர்டு, இது ஃபஸ்ட்டு ஃப்ரேமு நான் பண்ணது. செகண்ட் ஃப்ரேமும் தேர்ட் ஃப்ரேமும் எம்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ இந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும் போது இது அப்படியே நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து கிளாஸ் ரூமில் ஸ்டோர் பண்ணிடலாம். இது வந்து மீட்டிங் அப்போ யூஸ் பண்ணுறது, கூகுள் மீட்டிங் அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து கிளாஸ் ரூமில் இதை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதை அப்படியே பிடிஎஃப் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், இதுதான் வந்து இது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் சொல்லியிருக்கேன்.